ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மணப்பெண் சமையல். இன்றைக்கி மணப்பெண் சமையலில் ஸ்பெஷல் கை முறுக்கு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரிஜினல் டேஸ்ட்டில் நீங்கள் வீட்டில் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம பார்த்தீங்கன்னா பேக்கரியிலே உங்களுக்கு எப்படி செய்கிறாங்கன்னு காட்ட போகிறோம். முதல்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா சால்ட் வாட்டரையும் பெருங்காயத்தையும் நல்லா கலந்து எடுத்து வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நம்ம மணப்பெண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மணப்பெண் சமையலோட நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக உங்களுக்கு அப்டேட் ஆகும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சூடான எண்ணெயில் 1.5 கரண்டி அளவுக்கு டால்டா சேர்த்துருக்காங்க. சேர்த்துட்டு டால்டா நல்லா கரையிற அளவுக்கு டைம் கொடுத்துக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த எண்ணெயையும் டால்டாவையும் நம்ம கலந்து வச்சுருக்க தண்ணியில் ஊற்றிக்கோங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கருப்பு எள்ளும் ஓமமும் சேர்த்து வச்சுருக்காங்க. அதை மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க தேவையான அளவு. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா முறுக்கோட ஸ்பெஷல் மதுரையில் இருந்து வந்திருக்க பச்சரிசி மாவை தான் ஆட் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 12 கிலோ அளவுக்கு முறுக்கு செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பச்சரிசி மாவை ஆட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உடச்சக்கல்ல மாவு 2 கிலோ ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நம்மளோட கைகளை யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா முறுக்கு மாவு சாஃப்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா கை பக்குவம். ஸோ கையால் மட்டும்தான் முறுக்கு மாவை மிக்ஸ் பண்ணணும். கரெக்டான பக்குவத்தில் முறுக்கு மாவை பிசைஞ்சு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். மாவு பார்த்தீங்கன்னா நல்லா லூஸாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் முறுக்கு குழலில் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சாஃப்டான கிறிஸ்பியான முறுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட முறுக்கு மாவு பார்த்தீங்கன்னா நல்லா பக்குவமாக நம்ம பிசைஞ்சு ரெடி பண்ணியாச்சு. இதை கொண்டு போயிட்டு நம்ம மிஷினில் போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மிஷினுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பிளேட் பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா பயங்கர வெயிட்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், முறுக்கு எப்படி வெந்துருச்சுன்னு கண்டுபிடிக்கணும்னா எண்ணெய் கொதிப்பு எல்லாம் நல்லா கிளியராக அடங்கிடுச்சுன்னா முறுக்கு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெயிலேருந்து அவங்க முறுக்கை ரிமூவ் பண்ணிடுறாங்க. அந்த சைடு ஆடிதான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த முறுக்கு நம்ம என்ன டேஸ்ட் பண்ண போகிறோம்னா ஸ்பெஷல் கை முறுக்கு. ஷேப் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ரொம்ப சூடாக இருக்குது. சூடாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நல்ல மொறுமொறுப்பாக இருக்குது. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்கிறாங்க. வெளிநாட்டுக்கெலாம் போயிருக்குன்னு சொல்கிறாங்க இந்த முறுக்கு. கிட்டத்தட்ட மாவு எல்லாமே ஒரே மாதிரி தான் செஞ்சுட்ருக்காங்க. ஆனால் ஒரு முறுக்குக்கு இன்னொரு முறுக்கு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் டிஃபர் ஆகுது. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.